தாமிரபரணி ஆறு நம்ம தென் தமிழகத்தின் உயிர் நாடின்னு கூட சொல்லலாம். பொதிகை மலையில் ஒரு 2000 மீட்டர் உயரத்தில் பூங்குளம் அப்படிங்கிற பகுதியில் உற்பத்தியாகி புன்னக்காயல் அப்படிங்கிற பகுதியில் வந்து நம்ம தாமிரபரணி வந்து கலக்கும். இந்த தாமிரபரணி திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி அப்படி 3 மாவட்டங்களுக்கு பாசன நீராகவும் பயன்படுது, குடிநீராகவும் பயன்படுது. ஆனால் இந்த தாமிரபரணி நிறைய பாதிப்புகளுக்கு வந்து உள்ளாகும். இந்த தாமிரபரணியில் பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுது. குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்ம வந்து பாவங்கள்லாம் துளைக்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த ஆற்று பகுதியில் என்ன பண்ணுதாங்க, நம்ம துணிகளை வந்து விடுவோம். இந்த துணிகள் வந்து அந்த ஆற்றை வந்து பெருமளவில் பாதிப்புக்குள்ளாகும். இந்த துணிகளில் ஆமைகள் மாதிரியான உயிரினங்கள் மாட்டி இறந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் அது ஆறுகளில் பயன்படுத்தக்கூடிய வலைகளில் நீர்நாய்கள், அதுக்கடுத்து இந்த ஆமைகள் மாதிரியான உயிரினங்கள் வந்து சிக்கி இறக்கவும் செய்யுது. இந்த மாதிரி துணிகளை விடுறதோடு இல்லாமல் இறந்தவங்களோட பயன்படுத்தின பொருட்களையும் இந்த தாமிரபரணி ஆற்றுல விடுதாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை போடுறதுக்கு இடமே இல்லாத மாதிரி அதையும் ஆற்றுல கொண்டு வந்து போடுதாங்க. ஒரு சில பகுதிகளில் பார்த்தோன்னா தொழிற்சாலை கழிவுகளும் நம்ம தாமிரபரணி ஆற்றுல கலக்கு. அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் இருக்கக்கூடிய கழிவுகளும் இந்த தாமிரபரணியில் வந்து கலக்கு. தாமிரபரணியை தூய்மையாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த தாமிரபரணியை ஒட்டி நிறைய தன்னார்வலர்கள் வந்து இந்த தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்தக்கூடிய செயல்களில் வந்து ஈடுபடுதாங்க. நீங்கள் வந்து இந்த சுத்தப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடுறதுனாலும் சரி, தாமிரபரணியை மாசுபடுத்தாமல் இருங்க. அப்படி மாசுபடுத்தாமல் இருந்தாலே இந்த ஆறுகளை நம்பி இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் வந்து நல்லாயிருக்கும். இந்த தாமிரபரணி நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை, அதை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் சொந்தம். அதை சார்ந்து வாழக்கூடிய அந்த உயிரினங்கள்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம தாமிரபரணி செழிப்பாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.